மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்றுவதற்கு மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என ஏவா வேலு சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து 2-3 கடிதங்களை மாண்புமிகு நிதின் கட்கரி அவரிடத்தில் நாங்கள் நேரடியாக கொடுத்திருக்கிறோம், வலியுறுத்தியிருக்கிறோம். வழக்கு போடுவது மட்டுமல்ல, அது நகரப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால் நகரத்திலிருந்து அந்த வழியாக தான் போகணும்னு முடியும் போது தினமும் அதுக்கு டோல்கேட் அவர்களெல்லாம் கட்ட முடியாது. ஆனால் உள்ளூர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்காக பாசாது நீங்கள் வழங்கிவிட வேண்டும் என்று அதையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். மீண்டும் அதை வலியுறுத்துவோம். அதற்கு வேண்டிய முயற்சி தொடர்ந்து நடைபெறும். தொடர்ந்து 2-3 கடிதங்களை மாண்புமிகு நிதின் கட்கரி அவரிடத்தில் நாங்கள் நேரடியாக கொடுத்திருக்கிறோம், வலியுறுத்தியிருக்கிறோம். வழக்கு போடுவது மட்டுமல்ல, அது நகரப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால் நகரத்திலிருந்து அந்த வழியாக தான் போகணும்னு முடியும் போது தினமும் அதுக்கு டோல்கேட் அவர்களெல்லாம் கட்ட முடியாது. ஆனால் உள்ளூர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்காக பாசாது நீங்கள் வழங்கிவிட வேண்டும் என்று அதையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். மீண்டும் அதை வலியுறுத்துவோம். அதற்கு வேண்டிய முயற்சி தொடர்ந்து நடைபெறும். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றுவதற்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியிடம் வலியுறுத்தியிருப்பதாக அமைச்சர் ஏவா வேலு சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.